நான் சொல்கிறேன், ஹிந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க இல்லை, ஆனால் ஹிந்திக்காரங்களோட குடியேற்றத்துக்கு எதிரானவங்க. ஹிந்திக்காரன் வந்து குடியாகிட்டே இருந்தால் அது ஹிந்தி குடியேற்றத்துக்கு எதிரானவங்க தான்ப்பா தமிழங்க. அப்படியே மாற்றுறாங்க பாருங்க. நீங்கள் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைப்பா, அது உங்கள் உரிமை போயிடும். டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்க தெரியுதுல, அப்போ இங்கே வந்து நாளைக்கு வந்து டெல்லியும் இதுவும் ஒன்றுங்கிற மாதிரி ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹிந்திக்காரெல்லாம் இங்கே வந்துட்டான்னா தமிழுக்கு பெப்ப தான் மண்டையை ஏற்று. ஹிந்திக்காரன் வந்து உட்காந்து செட்டில் ஆகிட்டே இருக்கிறதுக்கு எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அதே தான் நடக்கும். என்ன ராணுவம் இறக்கி அடிக்க தேவையில்லை, பக்கத்தில் இருக்கவனே கிளப்பிட்டு அடிக்க வைப்பான். இதுதான் நடக்கும். அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவன் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், நீ தான் கதறிக்கிட்டு இருப்ப. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. உண்மையான தமிழுக்காக நிற்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களாக தான் இருக்க முடியும். தமிழ் தேசிய சிந்தனையிலேருந்து விலகி போயிட்டு திராவிட சிந்தனையோ இல்லை கம்யூனிஸ்ட் சிந்தனையோ இல்லை வந்து திராவிட இல்லை வேற ஏதாவது இந்திய தேசிய சிந்தனையோ சிந்தனை எதுவாக இருந்தாலும் தமிழுக்கு உண்மையாக இருக்க முடியாது அவனால். ஏன்னா அந்த சிந்தனைகள் தமிழுக்கு எதிராக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ தமிழ் தேசிய சிந்தனை என்பது தான் தமிழுக்கும் இனத்திற்கும் நம் மொழிக்கும் நம்மளுடைய அடையாளங்களுக்கும் உறுதுணையாக என்றைக்குமே இருந்திருக்கிறது. இந்த மொழி போராட்ட காலகட்டத்தில் தங்களை உயிர் மாய்த்து கொண்டவர்களோட சிந்தனையும் சித்தாந்தமும் தமிழ் தேசியம் தான், திராவிடம் இல்லவே இல்லை. இதுதான் இங்கே பதிவு பண்ணுறோம். சரி, ஓகே. ப்ளூ சட்டமாறன், பிரசாந்த், அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி ஆளெலாம் கூட வந்து ரிவ்யூலாம் பண்ணலாம். நான் சில பேர் வந்து இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறவங்களோன்னு பயமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி பாரி. நன்றி.